தாமோ அன்பரசன் அவர்களே, உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா? அன்னைக்கு ஒரு பத்திரிகைக்காரர் சரியா கேள்வி கேட்டார். அவர் யாருன்னு எனக்கு தெரியல. யாரு இருக்காரு இங்க? மணிகண்டன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. மணிகண்டன் மாதிரிதான் ஒவ்வொரு பத்திரிகையாளர்களும் திருப்பி கேள்வி கேளுங்க. உங்களுக்கு என்ன அச்சம்? இவங்க ஒண்ணு உங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, உங்க முதலாளிகள் சம்பளம் கொடுக்கறாங்க. ப்ளீச்சிங் பவுடர்ல இருந்து பாலம் போடுற வரைக்கும் ஊழல். அதான் அவர் அன்னைக்கு சுட்டி காட்டுறார். ப்ளீச்சிங் பவுடர் போடுறோம்னு சொல்லிட்டு மைதா மாவை கொட்டினீங்களே அப்படின்னு கேட்கிறார். என்ன ப்ளீச்சிங் பவுடர் வராங்க எல்லாரும் மைதா மாவை தூவிட்டு போயிட்டாங்க. அதுக்கு இவர் புத்திசாலித்தனமா கேள்வி கேட்கிறாராம். யாரு? நம்ம தாமோ அன்பரசன். அவர் தலைவருக்கு எவ்வளவு இருக்கோ அதுதானே இவருக்கும் அமைச்சருக்கு இருக்கும். 2500 1500 சேர்த்தா எவ்வளவுன்றதுக்கே கணக்கே தெரியல நம்ம முதல்வருக்கு. அந்த அளவுதான் ஐக்கியம் இருக்கு அவருக்கு. அப்ப அவங்க அமைச்சர் எப்படி இருப்பாங்க? அமைச்சர் என்ன சொல்றாரு? யார் பாது கேள்வி கேட்டது? பாப்பா அன்னைக்கு என்ன போட்டேன்னு சொன்னேன் அப்படின்னா, ப்ளீச்சிங் பவுடர் போடுறத நீங்க மைதா மாவு தூக்கிட்டு போங்க. ப்ளீச்சிங் பவுடர் என்ன விலை தெரியுமா அப்படிங்கிறாரு. நீங்க சொல்லுங்கன்றாரு. 15 ரூபாய். மைதா மாவு எவ்வளவு தெரியுமா? 55 ரூபான்றாரு. அப்போ எது கம்மியோ அதைத்தானே நாங்க போடுவோம். எப்படி காஸ்ட்லியா இருக்கிற மைதா மாவை போடுவோம்னு இவர் அவரை கார்னர் பண்ண கொஸ்டின் கேட்டார். நம்ம மணிகண்டன் அடிச்சாரு பாருங்க மணிய. அங்கதான் நிக்கிறீங்க பத்திரிகையாளர்களே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்ப கேட்டார் ஒரு கேள்வி. அப்ப ஏன் சார் கார்பரேஷன்ல ஒரு ப்ளீச்சிங் பவுடர் 1 கிலோ 55 ரூபாய் ஏன் சார் விக்கிறீங்கன்னு கேட்டீங்க பாருங்க ஒரு கேள்வி. ஒரு 15 ரூபாய் ப்ளீச்சிங் பவுடரை 55 ரூபாய்க்கு விக்கிற உரிமை யார் உங்களுக்கு கொடுத்தாங்க? அப்ப எவ்வளவு ரூபாய் ஒரு ப்ளீச்சிங் பவுடர்லயே ஊழல் நடக்குது என்பதை அன்னைக்கு உலகத்திற்கு வெளிக்காட்டிய மணிகண்டனுக்கு தேமுதிக சார்பாக லஞ்ச ஊழலை ஒழிப்பேன் சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் சார்பாக வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்ப அவர் சொல்றாரு, இல்லையா நாங்க ஒண்ணு அப்படி சொல்லியா 55 ரூபாய் ஒண்ணு விக்கலையாங்கிறார். உடனே 55 ரூபாய் தான், ஏன் நீங்க டெண்டர்ல 55 ரூபாய் போடுறீங்கன்னு கேட்கிறார். உடனே அது கூட பதில் சொல்ல தெரியல. பின்னாடி ஒருத்தர் எடுத்து கொடுக்கிறார். கமிஷனர் இதுக்கு பதில் சொல்வாருன்னு சொல்லுங்க. கமிஷனர் இதுக்கு பதில் சொல்வாருன்னு அதுக்கு கூட பதில் சொல்றது கூட உங்களுக்கு முடியல. அப்ப எதுக்கு வீண் சவடாலு, எதுக்கு வீண் ஜம்பம் என்ன? அப்ப கேட்கிறாரு கமிஷனர் இதுக்கு பதில் சொல்வாரு அப்படின்ட்டு. அப்ப கேட்கிறாரு நம்ம மணிகண்டன், எங்க பார்த்தாலும் சாக்கடைகள் அடைச்சிருக்க, அதனாலதானே தண்ணியில கலப்படம் ஆயிடுச்சு. அதுக்கு அவர் சொல்றாரு, மக்களுக்கு சரியில்லைப்பா, இங்க டப்பாங்களையும் குப்பைங்களையும் போட்டு அடைச்சி வைக்கிறதுனாலதான் இப்படி ஆகுது அப்படிங்கிறார். உடனே நம்ம மணிகண்டன் கேட்கிறாரு, அப்ப மக்களை குறை சொல்றீங்களா? அந்த குப்பை கூலங்களை அகற்ற வேண்டியது யார்? உங்களுடைய ஆட்சி. ஏன் அதை செய்யலன்னு அப்படி கேட்கிறார். உடனே நான் ஒண்ணு மக்களை குறை சொல்லியே, நான் இங்க சொன்னேங்கிறார். அவரை திருப்பி திருப்பி கேள்வி கேட்டோன்னே நைசா அங்கிருந்து ஓடினாரு பாருங்க. அன்னைக்கு பிடிச்ச ஓட்டம் தான் இன்னைக்கு வரைக்கும் தாமோ அன்பரசு எங்க இருக்காருன்னே தெரியல. அதே மாதிரி இன்னைக்கு சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள், இன்னைக்கு நிதி இல்ல அப்படிங்கிறாங்க. ஏன் ஒட்டுமொத்த நிதி உங்க குடும்பத்திலேயே இருக்க. கருணாநிதி, தயாநிதி, அழகிரி, அப்புறம் தமிழ் நிதி, எல்லா நிதியும், உதயாநிதி, எல்லா நிதியும் உங்க வீட்லயே இருக்காங்களே. ஏன் அதுல இருந்து எடுத்து கொஞ்சம் மக்களுக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவீங்க? 75 வருஷமா நாங்க ஆட்சி பண்றோம் மார்த்தட்டுறீங்கல்ல. ஏன் உங்க கஜானால இருந்து எடுத்து இந்த வருஷம் நிதி இல்லையா? ஓகே, என் மக்களுக்கு என் சொந்த நிதியில இருந்து எடுத்து கேப்டன் மாதிரி கொடுத்து பாருங்க. கொடுக்க மனசு வருமா உங்களுக்கு எல்லாம்? கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்த கரர் தமிழ்நாட்டுல இருந்தாருன்னா 2 பேர் தான். ஒண்ணு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அடுத்த புரட்சி கலைஞர் கேப்டன். இவங்க எல்லாம் கிடையாது. ஒன் வே டிராபிக். கொடுங்க 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 வாங்கிட்டே தான் இருப்பாங்களே ஒழிய திருப்பி கொடுக்கிற எண்ணமே அவங்களுக்கு கிடையாது.